இந்த பிக்சரை நல்லா பாருங்க. இந்த மாதிரி உங்களோட ஸ்பைன் பிளாட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளாட் பேக் சிண்ட்ரோம் இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பிளாட்டா இருந்தா நல்லது தானே நினைக்காதீங்க. நீங்க வாக் பண்ணும்போது டிரைவ் பண்ணும்போது நடக்கிற இம்பாக்ட அப்சர்வ் பண்றது உங்க ஸ்பைன் தான். நெக் பெயின், பேக் பெயின், ஏன் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம பயப்பட வேண்டாம். இது இனிஷியலாவே கரெக்டிவ் எக்ஸசைஸ் மூலம் சரி செய்யலாம். இது ஏன் வருதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிக்சரை பாருங்க. நம்மளுடைய லோ பேக் வீக்கா இருக்கு, நம்மளுடைய அப்டோமினஸ் மசில் டைட்டா இருக்கு. அதே மாதிரி நம்ம க்ளூட் மசில் டைட்டா இருக்கு, நம்மளுடைய குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹிப் ஃப்ளெக்ஸர் வீக்கா இருக்கு. சோ இந்த இம்பேலன்ஸ்னால தான் இந்த ப்ராப்ளமே வருது. இப்போ நம்ம கரெக்டிவ் எக்ஸசைஸ் மூலமா எப்படி சரி செய்ய போறோம்? டைட்டா இருக்க மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி லென்தன் பண்ண போறோம். வீக்கா இருக்க மசிலை கான்ட்ராக்ட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். இந்த பேலன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்பைனை நார்மல் பொசிஷனுக்கு போயிடும். ஃபியூச்சர் பேக் பெயினை, ஏன் டிஸ்க் ப்ரொலாப்ஸை கூட நீங்க தவிர்க்கலாம். இதற்கான எக்ஸசைஸை பார்ட் 2 வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 2 போஸ்டீரியர் பெல்விக் டில்ட் ஒர்க் அவுட்ஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த ஒர்க் அவுட்டை 3 months கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணி லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணீங்கன்னா அகைன் இதே பொசிஷனுக்கு உங்க ஸ்பைனை ஒரு 2-3 monthsல போக வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால இந்த மாதிரி எக்ஸசைஸை லைஃப் லாங் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஸ்பைனை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம்.